ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளுடைய முதல் வரி என்ன அப்படின்னா, மத நேவிய கணையால் இரு அப்படிங்கிற இந்த வரியோட தான் இந்த திருப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வழக்கம் போல் சொல்கிறதா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வரிக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், மத நேவிய கணையால் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மத நேவிய அப்படின்னா இந்த இடத்துல மத நேவியன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மன்மதன் அவங்கள தான் சொல்கிறாங்க. அப்போ மதன் ஏவிய கணையால் அப்படின்னா அப்படிப்பட்ட மன்மதன் ஏவக்கூடிய கணையால் என்னென்னலாம் நடக்கின்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா மன்மதன் மன்மதன் ஏந்திய அப்படின்னா அவர் ஏவி விடுறாரு சரிங்களா. மன்மதன் ஏவிய கணையினால் வருவதன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உடம்பு. அப்போ அந்த மனித உடம்பை பார்த்திங்கன்னா கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய வில்லும் சுரும்பு மாதிரி இருக்கக்கூடிய நானும் சரிங்களா, இது ரெண்டையும் சேர்ந்து பூங்கனை அப்படிங்கிற இந்த 5ஐயும் கொண்டு தான் தென்றல் அப்படிங்கிற தேரின் மீது ஏறி நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர்களுக்கு விருப்பத்தை, ஒரு சில விருப்பம் இருக்கும்ல, அந்த விருப்பத்தை நமக்கு விளைவித்து நம்மளுடைய உடம்பை பார்த்திங்கன்னா உண்டு பண்ணுமாறு மன்மதன் செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அதுதான் மத நேவிய கணையால். மன்மதன் ஏவிய அந்த தென்றல் அப்படிங்கிற தேரின் மீது ஏறி நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு விருப்பத்தை கொடுத்து நம்மளுடைய உடம்பு உண்டு பண்ணுமாறு செய்கிறது தான் மன்மதன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மத நேவிய கணையால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருவினையால் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. அது என்ன இருவினையால்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை, அதான் பார்த்திங்கன்னா இருவினை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்வினை தீவினை அப்படிங்கிற இந்த 2 வினைகளினால் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு வந்தது. ஸோ நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது நல்வினை தீவினையால் ஆனது தான் நம்மளோட உடம்பு. அப்போ அந்த வினை போகிறதுக்கு தூய்க்கும் அளவு இது நிலை பெறும். நல்வினை தீவினை இந்த ரெண்டுமே எப்போ நம்ம உடம்பை விட்டு தூய்க்குமோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு நிலையாக இருக்கும். எப்போ அந்த நல்வினை தீவினை அதனுடைய தூய்ப்பு முடியுதோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு ஒரு திணையளவு நேரம் கூட இந்த உலகத்தில் நில்லாமல் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்வினை தீவினை அப்படிங்கிற இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா முடிவுக்கு வர வரைக்கும் நம்ம உடம்பு நிலையாக இருக்கும். அது ரெண்டும் முடிந்தவுடன் ஒரு திணையளவு கூட, அதாவது திணையளவு நேரம் கூட நம்ம உடம்பு இந்த உலகத்தில் இல்லாமல் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். நம்மளுடைய உடம்பு, அதில் இருக்கக்கூடிய உயிர், நம்மளுடைய உடம்பும் உயிரும் எவ்வளோ நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வாழ்நாள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு